ஐபிஎஸ் அதிகாரிகள் 9 பேரை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறை பயிற்சி கல்லூரி கூடுதல் இயக்குநராக தேன்மொழி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் 9 பேரை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐபிஎஸ் அதிகாரிகள் 9 பேர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐபிஎஸ் அதிகாரிகள் 9 பேரை பணியிடை மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறை பயிற்சி கல்லூரி கூடுதல் இயக்குநராக தேன்மொழி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்கங்க. வணக்கம். தமிழகத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 13 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 பேருக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. தேன்மொழி ஐபிஎஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஐஜியாக இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய தேன்மொழி தற்போது அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் போலீஸ் அகாடமிக்கு ஊனமாஞ்சேரிக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அகாடமிக்கு ஐஜியாக பதவியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல் யாதவ் கிரிஷ் அசோக் அவர்கள் தற்போது ஏஎஸ்பியாக இருக்கிறார். அவர் பதவி உயர்வு பெற்று தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருப்பூர் நகரத்திற்கு தெற்கு மாநகரத்திற்கு அவர் டிசியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இதே போன்று மதுகுமாரி என்பவர் மதுகுமாரி ஏஎஸ்பியாக இருக்கிறார். ஏஎஸ்பியாக உத்தமபாளையத்தில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது அவர் டெபுட்டி கமிஷனராக மதுரை சிட்டிக்கு பதவி உயர்வு மற்றும் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் ஏஎஸ்பியாக இருக்கிறார். அவர் தற்போது பதவி உயர்வு பெற்று சூப்பரண்ட் டெபுட்டி கமிஷனராக கோயம்புத்தூர் நகரத்திற்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று விவேகானந்தா சுக்லா ஏஎஸ்பியாக திருவள்ளூரில் பணிபுரிந்து வருகிறார். தற்போது டெபுட்டி கமிஷனராக திருச்சி மாநகரத்திற்கு டெபுட்டி கமிஷனராக பதவி உயர்வு பெற்று பதவி உயர்வானது அனுப்பப்பட்டிருக்கிறது. இதே போன்று கார்ட் கருண் என்பவர் தற்போது ஏஎஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார். அருப்புக்கோட்டையில் ஏஎஸ்பியாக இருந்து வருகிறார். இவர் பதவி உயர்வு பெற்று தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டிக்கு அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று தற்போது திருச்சி மாநகரத்திற்கு கூடிய டெபுட்டி கமிஷனர் தற்போது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ரயில்வே துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். வனிதா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் திருப்பூர் சிட்டியில் இருக்கக்கூடிய வனிதா தற்போது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் கமிஷனர் கண்ட்ரோல் ரூமுக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ரமேஷ் பாபு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய அவர் தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மாடர்ன் கண்ட்ரோல் ரூமுக்கு பதவி உயர்வு பெற்று சென்னை சிட்டிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பணியில் இருந்த மகேஸ்வரன் தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரேட்டர் சென்னை போலீஸுக்கு அவர் செக்யூரிட்டி டிசியாக அவருக்கு பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இதே போன்று ரோஹித் நாதன் தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கக்கூடிய அவர் தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராபிக் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பாலாஜி டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத் மதுரை சிட்டியில் இருக்கக்கூடிய டெபுட்டி கமிஷனராக இருக்கக்கூடிய பாலாஜி தற்போது ஏஐஎஸ்பி அதாவது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக வெல்ஃபேர் அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபி ஆபீஸுக்கு பதவி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று அதிவீர பாண்டியன் தற்போது கோஸ்டல் செக்யூரிட்டி எஸ்பியாக பணிபுரிந்து வருகிறார். தற்போது டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிரேட்டர் சென்னைக்கு அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று மொத்தம் 13 போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. ராகவேந்தர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.